பொதுவா எப்பொழுதும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு கார்த்திகை அதுமா நடந்துச்சு. எப்பொழுதும் போல கார்த்திகைக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மாக்கோலம் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திகைக்குள்ள ஃபுல்லாவே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனா இன்னும் பொங்க வேலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் கார்த்திகை விரதத்துக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை மட்டும் இப்போதைக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன். கார்த்திகளுக்கு சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணேன். ஒரு பக்கம் சாதத்தை வச்சுட்டு கையோடைய காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டு பருப்பை வேக வச்சு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பொழுதும் போல நான் மட்டும் கேஷுவலா பண்ணிட்டு அப்புறம் சரி குழம்பு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தலையெல்லாம் காய வச்சுட்டு வரலாம். ஒரு பக்கம் குழம்பு தாளிச்சுட்டு காய்கறி எல்லாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு போய் தலையை தோட்டிட்டு தலையை சீட்டு வர காட்டியும் இங்கே வீடியோல சிலிண்டர் ஆஃப் ஆகுது வரையும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. காலையில தான் நானே கனெக்ட் பண்ணேன். சரி சிலிண்டர் மாட்டி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு 25 நாள் தான் இருக்கு. அதை கட்டி சிலிண்டர் சாதம் ஓரளவுக்கு அது புழுங்கின வரையும் வடிச்சிட்டேன். அந்த சூட்லயே சாதமும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு ரெடி பண்ணது வந்து தப்பெல்லாம் தெரிஞ்சு அத்தை வீட்டுல ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிலிண்டரை மாத்திட்டு சாம்பார் தாளிச்சு கொட்டிட்டு வாழைக்காய் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். வாழைக்காய் வறுவல் ரெசிபி கேட்டவங்களுக்கு வாழைக்காய் வறுவலுக்கு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுப்பேன். கொஞ்சமா பெருஞ்சூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்குடைய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். போட்டு நல்லா லைட்டா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா முறு ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ட்ரையா வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துப்பேன். நான் இப்படிதான் வாழைக்காய் வறுவல் செஞ்சுட்டு இருப்பேன். இதுல வந்து சில்லி பவுடர் எல்லாம் நான் போட மாட்டேன். வெறும் மிளகாய் தூள் கிடையாது. சாம்பாருக்கு அவரைக்காய் சவுச்சவு கேரட்டு கொத்தரங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருந்தேன். கூட மாங்காவும் போட்டு வச்சிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன் சிலிண்டர் வந்து வெளில வாங்கினேன்னு கேட்காதீங்க. சிலிண்டர் நம்ம வீட்டுல 3 இருக்கு. ஆனா வந்து ஒண்ணு வந்து வெளில கொடுத்தாச்சு. யார்ட்டையாவது கொடுத்துட்டு நம்ம மறந்துடுறது பதிவு பண்றதுக்கு. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் சாமிக்கு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் படைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதும் கார்த்திகளுக்கு படைக்கும் போது கந்த சஷ்டி கவசம் கேட்காம படைக்கவே மாட்டேன். அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். நம்ம விருதும் ஒரு பக்கம் நல்லபடியா முடியும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை. நம்ம பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.